வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இருக்க நம்பர்ஸ். ஓகே, இது வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் 2021. ஏன் டார்கெட் என்னன்னா டிசம்பருக்குள்ள கம்ப்ளீட்டாக 6th to 10th இருக்க நம்ம சிலபஸ் கவர் ஆகிற மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது தான். டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சாலிடாக நமக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 months இருக்கு. இந்த 5 monthsல நோட்டிஃபிகேஷன் வர்றதுன்றது கொஞ்சம் டவுட்டான விஷயம்தான். 3rd wave ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இந்த 5 monthsல மேக்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத முடிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம். ரைட், இப்போ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இருக்கிற நம்பர்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட சக்சஸர் ப்ரொடியூசர்னா அதோடைய டெஃபினேஷன் பார்ப்போம். when 1 is added to a number we get its successor. when 1 is subtracted from a number we get its predecessor. இப்போ ஏதோ ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 3 எடுக்கிறேன்னு வைங்களேன். 3 + 1 = 4. அப்போ 3யோட சக்சஸர் தான் வந்து 4. ப்ரெடிக்சர்ன்றது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா 3 - 1 = 2. அப்போ 3ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை நான் மைனஸ் பண்றேன், அதுதான் ப்ரெடிக்சர். சிம்பிளா சொல்ல போனா இப்போ 2, 3, 4 அப்படின்னா இது வந்து 3க்கு சக்சஸர் வந்து 4, 3க்கு ப்ரெடிக்சர் வந்து 2. இதுதான் சிம்பிள். இப்போ இது வந்து அவ்வளோ நம்ம இதில் கேட்டதில்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் நம்பர் சிஸ்டம்ல நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் 1s, 10s, 100s இது எல்லாமே ஒன்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. 1000, 10,000, 10,000 இது வந்து 1000 ஃபேமிலியாகவும், lakh and 10 lakh வந்து lakh ஃபேமிலியாகவும், crore, 10 crore, 100 crore, 1000 crore இது வந்து crore ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிலருக்கு வந்து எத்தனை ஜீரோஸ்ன்றதுல குழப்பம் வரும். லேக்கு எப்பவுமே 5 0 வரும், க்ரோருக்கு எப்பவுமே வந்து 7 0 வரும். இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம்ல 1s, 10s, 100s இது எல்லாமே ஒன்ஸ் ஃபேமிலியாகவும், 1000, 10,000, 100,000 இது எல்லாமே 1000 ஃபேமிலியாகவும், மில்லியன், 10 million, 100 million இது எல்லாமே மில்லியன் ஃபேமிலியாகவும், பில்லியன் அண்ட் 10 billion இது எல்லாமே பில்லியன் ஃபேமிலியாகவும் இருக்கு. ரைட், இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டம்க்கும் இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கும் குழப்பிக்க கூடாது. நம்ம லேக்குக்கு எத்தனை ஜீரோன்னு பார்த்தோம், 5 0ன்னு பார்த்தோம். அதே மாதிரி க்ரோருக்கு எத்தனை ஜீரோன்னு பார்த்தோம், 7 zeros பார்த்தோம். ரைட், அப்போ நம்ம இங்க மில்லியனுக்கு வந்து எப்பவுமே 6 0 தான் இருக்கும். 10 million போட்டா 10 போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க 6 zeros எழுதணும். 100 million பார்த்தா 100 போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 6 zeros நம்ம எழுதணும். அது மாதிரி பில்லியனுக்கு எப்பவுமே வந்து 9 zeros வரும், 3, 6, 9. அது மாதிரி 10 billion அப்படின்னு பார்த்தோம்னா 10 போட்டுட்டு 9 zeros போட்டா அது வந்து பில்லியன் ஃபேமிலியில கால்குலேட் ஆகும். ஓகே, ரைட். இப்போ இந்த சிம்பிள் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். 1 billion = 100 crore, 100 million, 100 lakh, 10,000 lakh சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம பில்லியனுக்கு எத்தனை ஜீரோன்னு பார்த்தோம். இப்போ 1 billion = 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 zeros பார்த்தோம். இது வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன்று 100 crore, 100 million, 100 lakh இல்ல 10,000 lakh நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்ல பிரிச்சு எழுதலாம். பிரிச்சு எழுதக்குள்ள நமக்கு என்ன தெரியும், க்ரோருக்கு வந்து 7 zeros தெரியும். ஆல்ரெடி வந்து 9 0 இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 zeros இருக்கா. இப்போ க்ரோருக்கு எத்தனை ஜீரோ வரும், 7 0 வரும். இது வந்து 1s, 10s, 100, 1000, 10,000 இது வந்து lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore. ஓகேங்களா. அப்போ இது வந்து this is equal to 100 crore. 2, 4, 7 zeros வருது. அப்போ this is equal to 100 crore. அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன வரும்னா A 100 crore தான் நம்மளுடைய ஆப்ஷன். ஓகே, 1 billion = 100 crore. சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். The number 10 to the power 100 is called Google. This is 10 multiplied 100 times. இப்போ
if in case வந்து 10 ஸ்கொயர் நம்ம எழுதுறோம்னா 10 into 10 10 வந்து 2 times மல்டிப்ளை பண்றதா அர்த்தம். இதுவே வந்து 10 to the power 100 சொல்லியிருந்தாங்கன்னா 10 வந்து 100 டைம் மல்டிப்ளை பண்றதுக்கு அர்த்தம். சோ இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா கூகுள்னு சொல்றோம். the number 10 to the power கூகுள், அதாவது நம்ம கூகுளுக்கு நம்ம என்ன பார்த்தோம், 10 to the power 10 பார்த்தோம். so is equal to 10 to the power 10 to the power 100 அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் பிளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். GOOGLPLEX கூகுள் பிளெக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, தாமஸ் ஹாரியாட்ன்ற மேத்தமெட்டிஷியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஸ் தேன் சிம்பிளும் கிரேட்டர் தேன் சிம்பிளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். யாருன்னா தாமஸ் ஹாரியாட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் இன் கேஸ் கேட்டாங்கன்னா Thomas Harriot, a famous mathematician, was the first to use less than or greater than symbol. Okay, ascending order na எல்லாருக்கும் தெரியும், small ல இருந்து large, descending order na large ல இருந்து small. இந்த ascending orderம் descending orderம் எப்ப நமக்கு யூஸ் ஆகும்னா ப்ராபபிலிட்டில மீன் மீடியன் மோட் பண்ணக்குள்ள ஒன்னும் கிரேட்டர்ல எழுதணும் இல்ல லெசர்ல எழுதணும். அதுக்கு தான் இந்த ascending and descending நமக்கு தேவைப்படும். ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன், இந்த சிம்பிளிஃபிகேஷன் நிறைய நம்ம புக்ல இருக்கு, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் BIDMAS, பிட்மாஸ். நிறைய பேர் வந்து போர்ட் மாஸ்ன்னு படிச்சிருப்பாங்க. BODMAS. இந்த ஓன்றது வந்து ஆஃப்ன்ற அர்த்தம். ஓகே, இப்போ பிக்கு வந்து பிராக்கெட், இண்டிசஸ் வந்து இங்க மேல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இப்ப 6 into 4 அப்படின்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கிற பிராக்கெட் மறுபடியும் பிராக்கெட் போட முடியாதுன்றதுனால இந்த இன்டிசஸ் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. டின்றதோட அர்த்தம் வந்து டிவிஷன், ஆர் டிவிஷனோட சிம்பிள் வந்து ஒன்னு இப்படி போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டிருப்பாங்க. எம்ன்றது வந்து மல்டிபிளிகேஷன், இன்டூ. ஏன்றது வந்து அடிஷன், பிளஸ். எஸ்ன்றது வந்து சப்ராக்ஷன், மைனஸ். ரைட், இப்போ ஒரு ஆபரேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம். ரைட், இப்போ 24 plus 2 into 8 divided by 2 minus 1. ரைட், இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி, அது பிட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணணும், BODMAS. அப்ப நம்ம இந்த ஆபரேஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வர்றது டிவிஷன் தான். அப்ப நம்ம டிவிஷனை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். டிவிஷனை சால்வ் பண்ணக்குள்ள வில் கெட் 24 plus 2 into 8 divided by 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 4 minus 1 வரும். ரைட், அடுத்த வந்து மல்டிபிளிகேஷன். அப்போ மல்டிபிளிகேஷன்றது இங்கதான் வருது. 24 plus 4 into 2 is equal to 8 minus 1. அடுத்து வர்றது வந்து அடிஷன். ரைட், அப்ப என்ன வரும், 24 plus 8 32 minus 1. அப்போ கடைசியா இருக்கிற ஆபரேஷன் வந்து சப்ராக்ஷன். சோ 32 minus 1 is equal to 1. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1 தான். ரைட், அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா 20 plus 8 into 2 plus 6 into 3 minus 10 divided by 5 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா இல்ல பிட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா BIDMAS. அப்போ இந்த பிராக்கெட்ல இருக்க இந்த இன்டிஜர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டிஜர்ஸ். அப்போ நம்ம இங்க பிராக்கெட்ல பார்த்தோம்னா இதுதான் நம்ம பிராக்கெட் இல்லையா. இப்போ பிராக்கெட்டுக்குள்ளார ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்போ நம்ம இந்த பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். இந்த பிராக்கெட்ல எந்த ஆபரேஷன் சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்டிஜர்ஸ் தான் சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம சால்வ் பண்ண போனோம்னா 20 plus 8 into 2 plus 6 3s are 18 minus 10 divided by 5. ரைட், அப்போ இந்த பிராக்கெட்டை மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணுவோம். 20 plus 8 into 2 plus ஃபர்ஸ்ட் என்ன ஆபரேஷன் வரணும், டிவிஷன் ஆபரேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணணும். 18 minus 10 divided by 5 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2 வரும். ஓகே, அடுத்தது இந்த பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணுவோம். 20 plus 8 into 2 plus 18 minus 2 வந்து 16. ஓகே, அடுத்து 20 plus இப்போ இந்த பிராக்கெட்ல எந்த ஆபரேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்ப என்ன வர ஆன்சர்னா 16 plus 16 வரும். 20 plus 16 plus 16 ஓட ஆன்சர் வந்து 32. அப்போ டோட்டலா நம்ம ஆட் பண்ணக்குள்ள நமக்கு ஆன்சர் வந்து
52. நம்ம ஆன்சர் வந்து 52. ஓகே ஓகே. இப்போ இல்ல எக்ஸசைஸ் 1.3க்கு போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 45 டிவைடட் பை 7 பிளஸ் 8 மைனஸ் 2 என்ன ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 45 டிவைடட் பை எப்பவுமே நம்ம பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி பார்த்தா 7 பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 2. இப்போ 45 டிவைடட் பை 15 ஏன் டிவிஷன் யூஸ் பண்றோம்? போட்மாஸ் ரூல்ல BODMASல D தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ நம்ம இந்த டிவிஷனை சால்வ் பண்ணக்குள்ள இது நமக்கு 3 வரும், மைனஸ் 2 வரும். சப்ராக்ட் பண்ணனா நமக்கு ஆன்சர் 1 வரும். ரைட். அடுத்து if Arulmozhi saves 12 per day then she save dash in 30 day. அப்போ 1 டேக்கு வந்து she is going to save rupees 12. அப்போ 30 டேஸ்க்கு நாங்க எவ்வளவு சேவ் பண்றாங்க அவங்க? 12 into 30. ஆன்சர் அதுதான் 360. 12 3s are 36. பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். Okay. If a person A earns 1800 in 12 days, then he earns dash in a day. Okay. 12 days la he is going to earn rupees 1800. அப்போ 1 டேக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணணும். 1800 divided by 12. ஆன்சர் பார்த்தோம்னா 150. அப்ப பர் டே அவங்க ஏர்ன் பண்றது வந்து 150 ஏர்ன் பண்றாங்க. ஓகே. அடுத்தது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 பிளஸ் 9 இன்டூ 8 இஸ் ஈக்குவல் டு 96. நம்ம போட்மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா 9 8 தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 பிளஸ் 72. அப்போ 3 பிளஸ் 72 ஓட ஆன்சர் என்ன வரும்னா 75 வரும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 96. அப்போ இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்து 7 into 20 minus 4 is equal to 136 போட்டிருக்காங்க. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ 7 into 20 is equal to 140 minus 4 is equal to 136. அப்போ RHS வந்து கரெக்டா வருது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ரைட். போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ 40 பிளஸ் 50 divided by 2. அப்போ இது ரெண்டுத்தையும் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 40 பிளஸ் 50 divided by 2னுக்குள்ள 25 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 65 வரும். which is not equal to 45. ஸோ இந்த ஆன்சர் வந்து false. ரைட். The number of people who visited the public library for the past 5 months were 1200, 2000, 2450, 3060 and 3200. How many people visited the library in the last 5 months? அப்போ 5 months each month ஓட calculations அவங்க கொடுத்திருக்காங்க. எத்தனை பேர் விசிட் பண்ணிருக்காங்க? ஒரு மந்த்ல வந்து 1200, ஒரு மந்த்ல 2000, ஒரு மந்த்ல வந்து 2450, இன்னொரு மந்த்ல வந்து 3060, இன்னொரு மந்த்ல 3200 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5 monthsல எத்தனை பேர் டோட்டலா விசிட் பண்ணிருக்காங்க கேட்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 11910 வரும். ஆன்சர் ஜஸ்ட் அடிஷன் தான் இது. ரைட். Charan had a bank saving of rupees 7,50,250. He withdrew rupees 5,34,500 for educational purpose. Find the balance amount. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் 10 rupees வச்சிருக்கேன். அது 3 rupees நான் எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கும். அப்போ நாங்க என்ன ஆபரேஷன் பண்றேன்? மைனஸ் பண்றேன். அதேதான் இங்கேயும் 7,50,250 மைனஸ் 5,34,500. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு வருமோ அதுதான் என்னோட ஆன்சர். அப்படி சப்ராக்ட் பண்ணி பார்க்கக்குள்ள என்னோட ஆன்சர் வந்து 2,15,750. ரைட். ஓகே. In a cycle factory, 1560 bicycles were manufactured every day. அப்போ
1 டேக்கு வந்து எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்றாங்க 1560 bicycle மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் bicycles manufactured in 25 days. அப்ப 25 டேஸ்க்கு நாம என்ன பண்ணணும், இந்த 1560 into 25 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் என்ன வரும்னா 39,000 வரும் ஆன்சர். ரைட். Rupees 62,500 was equally distributed as a New Year bonus for 25 employee of a company. How much did each receive? Okay, டோட்டலா எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா rupees 62,500. இத ஈக்குவலா டிவைட் பண்றாங்க. எத்தனை எம்ப்ளாய்க்குன்னா 25 எம்ப்ளாய்க்கு. 25 எம்ப்ளாய்க்கு டிவைட் பண்ணக்குள்ள இப்ப இவங்களுக்கு எவ்வளவு வருது? each person will be getting 2,500. இப்போ இங்க டிவைட் பண்ணோம்னா per person. ரைட். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இதோ அதே போர்ட்மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். 10 plus 17 will be equal to 27 divided by 3 will be equal to 9. அடுத்த ப்ராப்ளம். இப்போ இங்க இவ்ளோ பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட், செகண்ட் பிராக்கெட், தேர்ட் பிராக்கெட். அப்போ நம்ம பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சோ 12 minus 3 minus of 6 minus 5 minus 1 will be equal to 4. Okay, 12 minus 3 minus 6 minus 4 will be equal to 2. அடுத்து 12 minus 3 minus 2 will be equal to 1. அப்ப 12 minus 1 will be equal to 11. இதுதான் அதோட ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம். 100 plus 8 divided by 2 plus 3 into 2 minus 6 divided by 2. அப்போ நம்ம பிராக்கெட்ல இருக்கிறதுல இந்த 3 into 2 தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். 100 plus 8 divided by 2 plus 3 2s are 6 minus 6 divided by 2. இப்போ இங்க 6 minus 6 பார்த்த உடனே 0 டக்குன்னு நம்ம போட்டுற கூடாது, இது தப்பு. 100 plus 8 divided by 2 plus பிராக்கெட்ல இருக்கிறதுல என்ன வரும்? BODMAS பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 6 divided by 2 எவ்வளவு வரும்னா 3 வரும். 6 minus 3 ன்னு போடணும். இப்போ 100 plus 8 divided by 2 plus 6 minus 3 வந்து 3. ஓகே, அடுத்த ஆபரேஷன் வந்து 8 divided by 2 தான் பண்ணுவோம். ஸோ 100 plus 8 divided by 2 னா 4 plus 3. அப்ப இது எல்லாத்தையும் ஃபுல்லா ஆட் பண்ணனும், நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 100 plus 4 plus 3. ஆன்சர் வந்து 107. ஓகே, அடுத்தது இந்த ஆபரேஷன் 3 plus 5 minus 7 into 1. எந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் வரும்? நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ரூல் படி 3 plus 5 minus 7. 7 into 1 வந்து 7 தான். அடுத்த ஆபரேஷன் என்ன? அடிஷன். அடிஷன் பண்ணக்குள்ள நமக்கு என்ன வரும்? 8 minus 7. ஆன்சர் வந்து 1. ஓகே, பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். 24 divided by 8 minus 3 2s are 6. அப்ப 24 divided by 8 minus 2 வந்து என்ன ஆன்சர் வரும்? நமக்கு 2 ன்ட்டு வரும். 24 divided by 2 will give you the answer 12. ஓகே, இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப இந்த பாக்ஸ்ல எந்த ஆபரேஷன் போட்டோம்னா நமக்கு வந்து 10 வரும், அந்த ஆன்சரை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் போடணும். அதாவது பிளஸ் போட்டு முதல்ல பார்க்கணும், அப்புறம் மைனஸ் போட்டு பார்க்கணும், அப்புறம் டிவைட், அப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பிளஸ் எடுத்துக்கிறேன்னு வைங்க. 2 plus 6 minus 12 divided by 4 plus 2. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதா சால்வ் பண்ணுவேன். 2 plus 6 minus 12 divided by 6. இதோட கண்டினியூஷன் மேல எழுதுறேன். இப்போ 2 plus 6 நம்ம போர்ட்மாஸ் ரூல் படி இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம். அப்ப 12 divided by 6 will be equal to 2. அப்போ பிளஸ் 2வும் மைனஸ் 2வும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு வர ஆன்சர் வந்து 6ன்னு ஆன்சர் வரும். ஆனா 6 தான் நமக்கு வரணும் கிடையாது, நமக்கு 10 தான் வரணும். அப்போ வேற ஆபரேஷன் போட்டு பார்க்கலாம். இப் சப்போஸ் நான் இங்க மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்க்கிறேன். 2 into
2 into 6 minus 12 divided by 4 plus 2 எழுதறதுக்குள்ள bracketல இருக்கிறதா first solve பண்றேன். 2 into 6 minus 12 divided by 6. 12 divided by 6 எனக்கு எவ்வளவு வரும்? 2 ன்ட்டு வரும். minus 2. இப்போ என்னோட ஆபரேஷன் படி நாம பார்த்தோம்னா போர்ட்மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா முதல்ல மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன். எங்க போன கணக்குல வந்து +2 -2 அடிச்ச மாதிரி அடிச்சிடக்கூடாது. இது நம்ம போர்ட்மாஸ் ரூல் படியே அப்ளை பண்ணாலும் 6 + 2 will be 8, 8 - 2 will be equal to 6. இப்போ போர்ட்மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா 6 2s are 12, 12 - 2 will be equal to 10. அப்ப இங்க என்ன ஆபரேஷன் வரும்னா மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் தான் இங்க வரும். ஓகே, எஸ்டிமேட் ஆஃப் நம்பர்ஸ் இது வந்து நமக்கு எங்கேயுமே அவ்வளவா யூஸ் ஆகாது. ரைட், எஸ்டிமேட் ஆஃப் நம்பர் இது வந்து மோஸ்டா நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆகாது. ஸ்கூல் பசங்களுக்காக வேணா நம்ம சொல்லலாம். ரைட், இது வந்து 8436 to nearest 100 பார்த்தோம்னா இப்போ இந்த நம்பர் வந்து ஹண்ட்ரட்ஸ்ல 450 and above இருந்ததுன்னா நம்ம 500 ரவுண்ட் பண்ணுவோம். இது வந்து 450 பிலோவா இருக்கிறதுனால நம்ம எஸ்டிமேட் பண்றது வந்து 8400 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். இப்போ 78,794 டு தி நியரஸ்ட் 1000 அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது 8500க்கு மேல இருந்ததுன்னா நம்ம 9000 எடுத்துக்கலாம். 8500க்கு கீழே இருந்ததுன்னா நம்ம 8000 எடுப்போம். அதுபடி பார்த்தோம்னா இதை வந்து 79,000 அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஹோல் நம்பர், வாட் இஸ் மீன் பை ஹோல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ரைட், the number starting from 1 to infinity is called as natural numbers and it is denoted by n. அப்ப இந்த சீரீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். 1 2 3 4 it goes on. Natural numbers it is denoted by n. அப்ப இந்த சீரீஸ் எல்லாமே என்னன்னு சொல்றாங்க? It is denoted by n. Natural number along with 0. 0ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு natural number என்னன்னு நம்ம சொல்றோம்? Whole numberன்னு சொல்றோம். It is denoted by w. ஓகே, இப்போ whole numberக்கும் natural numberக்கும் வித்தியாசம் தெரியும். சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபார்முலா சால்வ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் வந்து a plus b is equal to b plus a. மல்டிப்ளிகேஷன் வந்து a into b is equal to b into a. சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன்ஸ் ஆர் நாட் காம்படேட்டிவ். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா இப்ப எனி டூ நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னக்குள்ள 2 plus 4 will be equal to 4 plus 2. இது ரெண்டு ஆட் பண்ணாலும் எனக்கு ஈக்குவலா தான் வரும். இது இங்கேயும் 6 தான், LHSலயும் 6 தான் வரும், RHSலயும் 6 தான் வரும். இப்ப நான் இதுவே மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 2 into 4 is equal to 4 into 2. மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 2s are 8, 4 2s are 8. ரெண்டுமே LHS is equal to RHS. அப்ப நான் என்ன சொல்லலாம்னா இந்த commutative property is satisfying for both addition and multiplication. For subtraction and division it is not commutative. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா if in case நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 minus 4 is equal to 4 minus 2 அப்படின்ட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இப்போ 2 minus 4 அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2ன்ட்டு வரும். அதோட கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? -2ன்னு வரும். ஓகே, இங்க பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 2. -2 2 ஈக்குவல் கிடையாது. சோ சப்ராக்ஷன் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதே டிவிஷன் பார்த்தோம்னா 2 divided by 4 is equal to 4 divided by 2. 2 divided by 4ன்றது வந்து இட் இஸ் பாசிபிள். நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1/2ன்ட்டு வரும். 4 divided by 2 பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2ன்னு வரும். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். அதனால தான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன்ஸ் ஆர் நாட் காம்படேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேல அசோசியேட்டிவ் ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது a plus b plus c is equal to a plus b plus c. ஒன்னு ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல லாஸ்ட் 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. Associative of multiplication a into b into c is equal to a into b into c. அப்போ நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஆன்சர் ஈக்குவலா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 2
plus 3 is equal to 1 plus 2 plus 3. இப்போ first ரெண்டு bracket, last ரெண்டு bracket. நம்ம board mass rule படி இந்த bracketல இருக்கிறது தான் நம்ம first solve பண்ணுவோம். So 3 plus 3 is equal to 1 plus 5 into வரும். அப்போ 3 plus 3 is equal to 6. 5 plus 1 is equal to 6. So this operation is satisfied for addition. Multiplication க்கும் இதே தான் வரும். But subtraction and division போடக்குள்ள இது வராது. It is not satisfied. Okay. Distributive of multiplication over addition or subtraction ன்னு சொல்லியிருக்காங்க. Distributeனா என்ன? ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அதுதான் வந்து distributeன்ற அர்த்தம். For example, இங்க இந்த RHS இருந்து வர 72 plus 28 into 3. இப்போ இந்த into 13 வந்து நான் உள்ள கொண்டு போறேன். உள்ள கொண்டு போனோம்னா எனக்கு எப்படி வரும்னா 72 into 13 plus over additionனுக்குள்ள நம்ம plus operation யூஸ் பண்றோம். plus 13 into 28. அப்ப நம்ம ரெண்டுமே சால்வ் பண்ணனா எனக்கு LHS is equal to RHS தான் ஆப்வியஸா வருது. அதுவே சப்ட்ராக்ஷன் வரக்குள்ள இங்க நான் a வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா a into b மைனஸ் ஆபரேஷன் a into c. ரைட். ஓகே, இதை வந்து நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்? இது நம்ம கால்குலேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ 18 into 6 நம்ம போடக்குள்ள 18 into 6ன்னே நம்ம மல்டிப்ளை பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த 18 ஸ்பிளிட் பண்ணனா 10 plus 8 வரும். இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 into 10 will be equal to 60. 6 8s are என்ன? 48. அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும்? 108 வரும். ஆப்வியஸ்லி நான் 18 into 6 போட்டாலும் எனக்கு 108 தான் வரப்போகுது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமா போட்டாலும் எனக்கு 108 தான் வரப்போகுது. ஓகே. Okay, identity for addition and multiplication. When 0 is added to any number, we get the same number. அதாவது எந்த நம்பர் கூட நான் 0-வை ஆட் பண்ணாலும் எனக்கு அதே நம்பர் தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 0 will be equal to 1. 18 plus 0 will be equal to 18. 100 நான் 0 கூட ஆட் பண்ணாலும் எனக்கு 100 தான் வரப்போகுது. So 0 is called additive identity. When 1 is multiplied by any number, we get the same number. 1 கூட நான் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன வரப்போகுது? எனக்கு அதே நம்பர் தான் வரப்போகுது. So 1 into 18 will be equal to 18. 1 into 100 will be equal to 100. So 1 is called multiplicative identity அப்படின்னு சொல்றாங்க. 1 into 0 பண்ணாலும் எனக்கு 0 தான் வரப்போகுது. Any number multiplied by 0 gives 0. 1 கூட எந்த நம்பர் கூட 0 மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 தான் கிடைக்க போகுது. 100 கூட 0 மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். Divided by 0 is not defined. ஓகே. ஓகே, இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம். இப்போ நமக்கு 1s, 10s, 100s தெரியும். இப்போ இந்த மூணு வேல்யூ வந்து 1000, 10,000, 100,000 நம்ம சொல்றோம். மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் நம்ம சொல்லுவோம். அப்புறம் மில்லியனுக்கு அடுத்தது பில்லியன் சொல்லுவோம். பில்லியனுக்கு அடுத்தது ட்ரில்லியன் சொல்லுவோம். ட்ரில்லியனுக்கு அடுத்தது குவாட்ரில்லியன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் குவைன்ட்ரில்லியன் சொல்லுவோம். ரைட். இப்போ இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் முடியுது. நீங்க போயிட்டு 6th இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 1.4ல வந்து எஸ்டிமேட் பத்தி கொடுத்திருப்பாங்க. எக்ஸசைஸ் 1.5ல வந்து இந்த அடிட்டிவ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து 6th டேர்ம் 2ல நம்பர்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ.